இவள் என்னால் காப்பாற்றப்பட வேண்டியவள் என்ற உணர்வு ஒரு ஆணுக்கு எப்பொழுதும் இருக்கும் வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே சுகம் இருக்கும். அப்படி இருக்க வேண்டுமானால் பெண் மென்மையானவளாகத்தான் இருக்க வேண்டும். கண்ணகியும் அப்படித்தான் இருந்தாள், சீதையும் அப்படித்தான் இருந்தாள். கண்ணகியை விட்டு கோவலன் பிரிந்தான் என்றால் அது கண்ணகியினுடைய குறைபாடல்ல, அவள் அந்த விதி விளையாடி விட்டது என்றுதான் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. கணவனை, ஒரு பெண் ஆடவனை ஈர்ப்பதற்கு பெண்ணுக்கான தகுதி என்னவென்றால் நாணம், அச்சம். இந்த நாட்குணம் என்று வகுத்தார்களே, அந்த நாட்குணத்தினுடைய பெருமதி என்னவென்றால் ஆடவனுக்கு பெண்ணின் பால் ஈர்ப்பு அந்த நாட்குணங்களும் உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த நாட்குணம் இருந்தால் ஆடவனுக்கும் பெண்ணுக்குமான வாழ்க்கை இறுக்கம் பெறுகிறது. அதனாலும் இருக்கும் வரைக்கும் வேறொன்றும் இல்லை. இவள் என்னால் காப்பாற்றப்பட வேண்டியவள் என்ற உணர்வு ஒரு ஆணுக்கு எப்பொழுதும் இருக்கும் வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே சுகம் இருக்கும். அப்படி இருக்க வேண்டுமானால் பெண் மென்மையானவளாகத்தான் இருக்க வேண்டும். கண்ணகியும் அப்படித்தான் இருந்தாள், சீதையும் அப்படித்தான் இருந்தாள். கண்ணகியிலே நான் ரசிக்கிற ஒரு பகுதி, எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது, கூட்டிக் கொண்டு போகிறாள் கவுந்தியடிகள். நான் அதை என் கற்பனைக்கு ரசிப்பேன். கூட்டிக் கொண்டு போகிறாள், மண்மகள் அறியாதவள் நடந்து போகிறாள், பாதங்கள் வலிக்கிறது. இதெல்லாம் கோவலன் இளங்கோவடிகள் சொன்னாரான்னு கேட்கப்படாது, எல்லாம் சொல்ல முடியாதவர், சிலது நானும் சேர்ந்து தான் சிந்திக்க வேண்டும். அப்போது போய்கொண்டே இருந்திருப்பார்கள். கண்ணகி ஒரு 10 அடி வைத்திருப்பாள், அவளால் நடக்க முடியவில்லை, அவள் நடந்து பழகியவள் இல்லை, கால் வேதனை தருகிறது. அப்போ என்ன செய்திருப்பாள், கோவலனை பார்த்து மதுரை வந்து விட்டதா, அவளுக்கு மதுரை எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை, இப்போ தான் வீட்டிலிருந்து வெளியிலே வந்திருக்கிறாள், மதுரை வந்திருக்கிறதா என்று கேட்டிருப்பாள். இவனுக்கு தன் குற்றத்தால் தான் இவள் நடக்கிறாள் என்கின்ற குற்ற உணர்ச்சி. இவன் பதில் சொல்லாமல் நடந்திருப்பான். இன்னொரு 10 அடி நடந்தோடனே மதுரை வந்து விட்டதா, இன்னொரு 10 அடி நடந்தோடனே மதுரை வந்து விட்டதா, கோவலன் தலைகுனிந்து நடந்திருப்பான். இந்த துறவி பார்க்கிறார் இதை, கவுந்தியடிகள் எந்த உணர்ச்சிக்கும் ஆளாக கூடாத துறவி பார்த்து அவராலே இதை சகிக்க முடியவில்லை. இந்த பெண் இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறாளே, இவளுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் செய்ய வேண்டுமே என்று நினைத்தார். மதுரையோ எங்கேயோ இருக்கிறது, இவர்கள் புறப்பட்ட இடத்துல இருந்து ஏதாவது சொல்ல வேண்டுமே. எதை சொல்வது? இந்த சின்ன குழந்தைகள் தந்தையோடு கோயிலுக்கு போவார்கள், உற்சாகத்திலே புறப்பட்டு விடுவார்கள். கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த பிள்ளை பையன் கேட்பான், கோயில் வந்துட்டுதா அப்பான்மான். கோயில் எங்கேயோ இருக்கும். இந்த அப்பாவுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, திருப்பி கேட்பான், கோயில் வந்துட்டுதா. இந்த அப்பா என்ன செய்வார், இந்த பிள்ளையை ஆறுதல் படுத்த வேண்டும். பொய்யாக என்ன செய்வார், தூரத்திலே தெரிகிற ஒரு மரத்தை காட்டி, தம்பி அந்த மரத்தடிக்கு போய்விட்டால் கோயில் வந்துவிடும். அதுக்கு அப்பால கோயில் எவ்வளவோ இருக்குங்க, அப்பா டூப்பு விடுறாருன்றது பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் அப்போ அதுதான் அந்த இடத்துல கோயில் வந்துடும் என்று நம்பி பிள்ளை நடக்கும். இப்போ கண்ணகிக்கு அப்படி ஒரு இடம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் கவுந்தியடிகள். மதுரை வந்து விட்டதா என்று கேட்கிறாளே, அப்போ மதுரை இந்தா வந்து விட்டது என்று காட்டினால் நம்பிக்கையோடு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டுமே என்று கேட்டால் மதுரையிலே இருந்து காட்டக்கூடிய மாதிரி ஒன்றுமே இல்லை. இது என்னுடைய அபிப்பிராயம். அந்த நேரம் மெல்லிய தென்றல் வீசியது. இளங்கோவடிகள் எப்படியும் சொல்லிவிட்டு போகட்டும். தென்றல் வீசின உடனே கவுந்தியடிகளுக்கு அது ஒரு பலமாக போய்விட்டது. என்ன சொன்னார், கண்ணகியை பார்த்து மதுரை தென்றல் வந்தது காணீர் என்றார். காற்றில் சென்னை காற்று, மதுரை காற்று, யாழ்ப்பாண காற்று ஏதாவது இருக்குதா? காற்று எல்லா காற்றும் ஒன்று தான் சார். காற்று இவளுக்கு வேறு ஒன்றையும் சொல்ல முடியல, துறவி பொய்யும் சொல்லப்படாது, இந்த காற்று மதுரையிலிருந்தும் வந்திருக்கலாம். ஆகவே என்ன சொன்னால், மதுரை தென்றல் வந்தது காணீர் என்ற உடனே அது உண்மை என்று நம்பி நடக்கிறாள் பாருங்கள். இதுதான் அந்த பெண்ணினுடைய மென்மை. ஒரு கொஞ்சம் தூரம் போயிருப்பார்கள், நடக்க முடியல, உட்காருவோம் என்றாள் கவுந்தியடிகள். 3 பேரும் உட்கார்ந்து விட்டார்கள். கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள். அந்த பக்கமாக 2 பேர் வர்றார்கள், வம்பு பேசுகிறவர்கள். இன்றைக்கும் இருக்கிறார்கள், அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் சும்மா போயிருக்கலாம். கவுந்தியடிகளை பார்த்து, இதெல்லாம் இளங்கோவடிகள் பதிவு செய்கிற செய்தி. கவுந்தியடிகளை பார்த்து இந்த 2 பேர் யார் என்று கேட்டார்கள். அது அவர்களுக்கு தேவையே இல்லாத கேள்வி, நீ உன் பாட்டில் போவேன். இது யார் என்று கேட்டவுடனே, அது துறவி அல்லவா, என் குழந்தைகள் என்றார் அந்த அம்மையார். என் பிள்ளைகள். துறவி அப்படித்தானே பதில் சொல்லுவன், என் பிள்ளைகள். இவன் வம்பு பேசுறதுக்கென்றே பிறந்த ஆணும் பெண்ணும். அவர்கள் உடனே என்ன கேட்டார்கள், உங்கள் பிள்ளைகள் என்கிறீர்களே, பிள்ளைகள் என்றால் எப்படி இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள், அண்ணனும் தங்கையும் ஆக வேண்டுமே, எப்படி திருமணம் செய்து கொண்டார்கள்? இங்கே பாருங்க, இன்னைக்கு நமக்கு எத்தனையோ தீய சொற்களே ரொம்ப இயல்பாக கேட்டு, சினிமாவில் ரொம்ப இயல்பாக கேட்குறோம். தந்தைய வாடா போடா என்று சொல்லலாம், தாய வாடி போடி என்று சொல்லலாம் என்று கேட்கிறதாலே எங்களுக்கு வன் சொல் என்பதே என்ன என்று இன்றைக்கு இல்லை, அதுவே மென் சொல்லாகிவிட்டது. கண்ணகி வளர்ந்த வளர்ப்புக்கு, அவளுடைய மென்மைக்கு, அண்ணனும் தங்கையும் திருமணம் செய்யலாமா என்ற வார்த்தை கேட்டவுடனே கண்ணகியாலே தாங்க முடியவில்லை. காதை பொத்திக்கொண்டு கோவலனுடைய முதுகிலே தலை புதைத்து கொண்டாள் என்கிறார்.
இவ்வளவு மென்மையான பெண்மை, ஒரு வார்த்தையினுடைய சூடு தாங்க முடியவில்லை என்கின்ற பெண்மை இவள். அந்த பக்கம் சீதையை பார்க்கிறோம், அது இன்னும் அப்பாவியாக இருக்கிறது. முதல் நாள் காட்சி, மேலே இருந்து பார்த்து விட்டால் ராமனை, நீலமாலை வந்து கேட்கிறாள், என்னடி இப்படி திகைத்து போய் இருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டவுடனே இந்த பக்கமாக ஒருத்தர் முனிவர் நடந்து வந்தார். சீதை சொல்கிறார், கம்பன் பதிவு செய்கிறார், ஒரு முனிவர் நடந்து வந்தார். சரி, நடந்து வந்தால் நீ இப்படி திகைக்க வேண்டியதில்லையே, அவர் பின்னாலே ஒருவர் நடந்து வந்தார், அதில் என்ன தப்பு, நடந்து வரட்டுமே, நீ ஏன் இப்படி திகைத்து நிற்கிறாய், பாவம் ஒரு அரசகுமாரனாக தெரிகிறாரே, நடந்து வருகிறாரே, இந்த வீதியிலே கால் நோக நடந்து வருகிறாரே என்று தெரியாழ்த்தனமாக பார்த்து விட்டேனடி என்றாள் நீலமாலைக்கு. நீலமாலை கேட்டால், பார்த்ததுனால இப்போ என்ன நடந்தது என்று கேட்டால், ஒன்றும் இல்லை, அவன் கால் நோக வீதியிலே நடக்கிறான் என்று பார்த்தேன், அவன் என் கண் வழியாக பூந்து நெஞ்சுக்குள்ளே போய்விட்டான் என்றாள். மண்வழி நடந்தடி வருந்த போபவன் கண்வழி நுழையுமோர் கல்வனாம் கொலோ என்று பேசுகிறாளே, இது என்ன ஒரு பைத்தியக்காரியாக இருப்பாள் போல் இருக்கிறதே, கண்வழி நெஞ்சுக்குள்ளே ஒரு போவானா என்று ஒருத்தி கேட்கிறாள் என்றால், இவளுடைய மென்மையை நினைத்து நாம் சிலிர்க்கிறோம். மணவரையிலே உட்காருகிறான் ராமன், சீதையை பக்கத்திலே கொண்டு வருகிறார்கள், கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இப்போ சீதைக்கு ஒரு சின்ன ஆசை, வேறொரு ஆசையும் இல்லை. ஒரு தரம் அன்றைக்கு ராமனை புழுதியோடு பார்த்தோம், நடந்து வந்த தோற்றத்தோடு பார்த்தோம். இப்போ மணவரையிலே மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறான், இதை இப்படி ஒரு தரம் பார்க்க வேண்டுமே என்று அவள் மனம் ஆசைப்படுகிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்றைய முற்போக்கு பெண்ணாக இருந்தால் நின்று கை வைத்து ஒரு தரம் திரும்பி பார்த்திருப்பாள். சீதைக்கு நாணம் தடுக்கிறது, திரும்பி பார்க்க முடியவில்லை, அவளை என்ன செய்வதென்று தெரியாமல் நாணம் தடுக்கிறது, ஆசை தூண்டுகிறது, பார் என்கிறது, பார்க்கலாம் என்று தலை நிமிர்த்துகிறாள், நாணம் சொல்கிறது தலை குனி. யார் யாரெல்லாம் சபையில் இருக்கிறார்கள், மாமனார் இருக்கிறார், மாமியார் இருக்கிறார், முனிவர்கள் இருக்கிறார்கள், இந்த சபையிலே நீ தலை நிமிரலாமா, தலையை குனி, நாணம் தடுக்கிறது. இப்படியே ஆசை தூண்டுகிறது, நாணம் தடுக்கிறது. கம்பர் எழுதினார், கடைசியிலே இந்த பெண் ஆசை வென்றதாம். எப்படி வென்றதாம், ராமனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவள், பெண்களுக்கே சில வசதிகள் உண்டு, கை நிறைய காப்புகளை அடக்கியிருந்தார்கள், இந்த காப்புகளை சரி செய்பவள் போல அப்படி காப்பை சரி செய்து ராமனை திரும்பி பார்த்துவிட்டு நிமிர்ந்து விட்டாள் என்கிறான். கைவளை திருத்துபு கடைக்கனின் நோக்கினான். ஒரு பைத்தியக்காரியாக இருக்கிறாள் இவளே, ஒரு தரம் திரும்பி பார்த்தால் என்ன, நாங்கள் தானே பிஏ படிச்சுட்டோம், எம்ஏ படிச்சுட்டோம், பிஹெச்டி படிச்சுட்டோம், திரும்பி பார்த்தால் என்ன என்றால், இந்த அரச குடும்பத்திலே இத்தனை பேர் மத்தியிலே வாழ்ந்தவளாலே இது செய்ய முடியவில்லை என்கிற பொழுது அவளுடைய மென்மையை புரிந்து கொள்கிறோம். அந்த மென்மை உணர்வு நம்மை தாக்குகிறது. அதுக்கு பிறகு காட்டுக்கு போக புறப்படுகிறான் ராமன். எல்லாரையும் தாயை தயார் செய்து விடுகிறான், தம்பியை தயார் செய்து விடுகிறான், கடைசியாக சீதையிடம் வருகிறான். இவளை எப்படி தயார் செய்வது, இவள் நிற்கிறாள், இந்த செய்தியை தாங்குவாளா, நேற்று தானே முடிசூட்ட போகிறோம் என்று சொன்னோம், இன்றைக்கு காடு என்று சொன்னால் இந்த பெண் தாங்குவாளா என்று பயந்து சீதை, இப்படி ஒரு வரம்பாங்கி இருக்கிறேன், காட்டின் வெண்மையை உன் பாதங்கள் தாங்காது என்கிறான். இது கேட்ட உடனே அவள் பதறுவாள், அழுவாள் என்ற நினைப்பு. சீதை என்ன சொன்னால், நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, இதை ஒரு பொன்னெழுத்துக்களிலே வீடுகளிலே பதித்து வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு கணவன்மாரை நீ வெளிநாடு போ என்று துரத்துகிற பெண்கள் மத்தியிலே, நீ காட்டுக்கு வராதே, வெம்மை தாங்காது என்று சொன்னவுடன், நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று பேசுகிற சீதையினுடைய மென்மையை கண்டு நாம் வியந்து போகிறோம். காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அவள் என்ன நினைக்கிறாள், அசோகவனத்திலே கொண்டு போய் இருத்தி வைத்து விடுகிறார்கள், ராவணன் சுத்தி வர அரக்கியர்கள். இந்த நெருக்கடிக்குள்ளே இருக்கிற பொழுதும் அந்த பெண்ணினுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது, அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். தான் படுகிற துன்பத்தை நினைக்கிறாள் இல்லை. இந்த பெண் என்னுடைய கணவன், அவனுக்கு எடுத்து போட்டு சாப்பிடக்கூட தெரியாதே, விருந்தினர்கள் வந்தால் என்ன செய்வான் என்று இவள் பதறுகிற பதட்டத்திலே அந்த சீதையினுடைய மென்மையை கம்பன் பதிவு செய்கிறார். அப்போ ரெண்டு பெண்களும் மென்மையுடையவர்கள் தான். இப்போ இதிலே ஆற்றல் உடையவர்கள் யார்? ஆற்றல் ரெண்டு பேரிடமும் இருந்திருக்க வேண்டும். ஏதாவது குறை கண்டு ஒருவரை நீக்கலாமா என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஐயா அவர்களே கிட்டத்தட்ட தீர்ப்பு சொல்லிவிட்டபடியால் நான் வேறு வகையாக அதை எப்படி தொடலாம் என்று நினைத்து பார்த்தேன். ரெண்டு பெண்களிடம் ஏதாவது குறையுண்டா என்றால், ஒரு நல்ல குடும்ப பெண்ணினுடைய ஆற்றலுக்கு திருவள்ளுவர் ஒரு வரைவு செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், ஒரு இல்லற பெண்ணினுடைய தகுதி எப்படி இருக்க வேண்டும் என்றால், தற்காத்து தற்கொண்டாட்பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு நல்ல பெண்ணுக்கு என்ன அடையாளம் இருக்க வேண்டும்? தன்னை காக்க வேண்டும், தன் கணவனை காக்க வேண்டும், இருவர் மாட்டும் உள்ள குல பெருமையை காட்ட வேண்டும், இதிலே கடைசி வரைக்கும் சோராமல் இருக்க வேண்டும். சோர்விலால் பெண்ணுக்கு பெருமை எழுதுகிற உரை பெரிய உரை. அதாவது தற்காத்து தற்கொண்டாட்பணி தகை சான்ற சொற்காத்து இவ்வளவற்றையும் நாம் போன வெள்ளிக்கிழமை செய்தேன் கர்ப்பகரிசி என்று சொல்லப்படாது. ஆயுள் முழுவதும் செய்ய வேண்டும்.
கடைசி வரை செய்ய வேண்டும் என்பதைத்தான் கடைப்பிடி உடையலாய் என்று பரிமேலழகர் எழுதுவார். அப்படி கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். இது நானும் இருந்ததா, இதை வைத்து அளக்கலாமா என்று பார்த்தால் கண்ணகிக்கு நாங்கள் சீதை இந்த விஷயத்திலே உயர்ந்து விடுகிறாள். கண்ணகி சற்று சோர்ந்து போகிறாள். தற்காத்தாள் என்பது உண்மை, தற்கொண்டாள் பேணினாளா, தகை சார்ந்த சொற்காத்தாளா, கொலையாளியாய் கணவன் இறந்து போனானே என்கிற பொழுது இந்த பரீட்சையிலே கண்ணகி தோற்று விட்டாள் போல் நமக்கு தோன்றுகிறது. தோற்றுவிட்டாள் என்று சொல்ல மாட்டேன், தோன்றுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரு பெண்ணினுடைய பலம் எதிலே தங்கி இருக்கிறது என்று கேட்டால் கணவனுடைய நம்பிக்கையிலே தங்கி இருக்கிறது. அதனால்தான் இன்று கூட நாம் என்ன செய்கிறோம், திருமணத்திலே ஒரு பெண்ணை ஊர்வலமாக அழைத்து வருகிற பொழுது, மணவரையை சுற்றி வருகிற பொழுது கணவன் அவளுடைய கால் பிடித்து அம்மியிலே வைக்கிறான். இது நம் மரபு. இதை ஏன் வைக்கிறார்கள் என்றால் வேறொன்றும் இல்லை, நீ கல்போல கற்பாக இருப்பதற்கு நான் துணை நிற்பேன் என்பது அதனுடைய விளக்கம். கணவன் கைதூக்கி வைக்க வேண்டும். ஏன் கல்லைத்தான் வைக்க வேண்டுமா, அல்ல ஒரு இரும்பை வைக்கக்கூடாதா, இரும்பிலே தூக்கி கால் வைக்கக்கூடாதா என்றால் மற்ற எந்த உலோகமாக இருந்தாலும், வைரம் இறுக்கமான எந்த உலோகமாக இருந்தாலும் வெப்பம் ஏற ஏற வளைந்து கொடுக்கும். கல் மட்டும் வளைந்து கொடுக்காது, உடைந்து போய்விடும். பெண் கற்பிலே வளைந்து கொடுக்காதவளாக, வளைந்து கொடுக்கிற தேவை வந்தால் உடைந்து போகிறவளாக இருக்க வேண்டும் என்பது ஒரு குறியீடு. அதற்கு கணவன் துணை நிற்க வேண்டும் என்றது இன்னொரு குறியீடு. இதை வைத்து பார்த்தால் நாம் சீதையிடம் வருகிறோம். சீதை எல்லா ஒழுக்கமும் கொண்டிருந்தாள். ஆனாலும் நீ நெருப்பிலே இறங்கு என்று கணவன் கேட்ட இடத்திலே அவளுடைய அந்த வைராக்கியத்துக்கு ஒரு சோர்வு வந்து விட்டது தெரிகிறது. ஆகவே இந்த அடையாளத்தை வைத்து இவளுக்கு ஒரு 10 புள்ளியை நாம் இறக்குவோமானால் இதை வைத்து இவளுக்கு ஒரு 10 புள்ளியை இறக்க வேண்டி இருக்கிறது. மீண்டும் தீர்ப்புக்கு வர முடியவில்லை. உண்மையிலே நம் தமிழ் புலவர்கள் நினைத்தார்கள், பெண் உணர்வு சார்ந்தவள். உணர்வு சார்ந்த பெண் தன்னை கட்டுப்படுத்துவாளானால் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது என்ற ஒரு பழமொழி நமக்கு உண்டு. இவளுடைய கட்டுப்பாட்டினாலே இயற்கை இவளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், இவள் சொன்னதை இயற்கை ஏற்கும் என்று தமிழர்கள் நம்பினார்கள். இன்றைக்கும் இது உண்மை என்பது என்னுடைய அசையாத நம்பிக்கை. இந்த ஒரு அடிப்படையிலே சொல்லுகிறேன். இயற்கையை ஆட்கொண்டார்களா, அதை வைத்து வெற்றி தோல்வி காணலாமா என்றால் 2 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார். சீதை சுடாதே என்று சொன்ன இடம் அக்கினியை சுட்ட இடம், அனுமனை சுடாதே என்ற இடம் அக்கினியை சுட்ட இடம். இது 2ம் பெண்ணினுடைய கற்புக்கு அவளுடைய ஆற்றலுக்கு சாட்சிகள். அதுபோலவே தான் இந்த பக்கம் பார்த்தோமானால் கண்ணகியும் மார்பை திருகி எறிந்து மதுரையை கொளுத்தி விடுகிறாள். அது முன்வரம் சத்தியம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவளுடைய வலிமை என்று ஒன்று இருக்கிறது. கோவலன் இறந்து விட்டான் என்று அந்த பெண் சொன்னதுமே அவள் படுகிற பாடு இருக்கிறதே. நாம் என்றால் என்ன செய்வோம், அழுவோம், கதறுவோம், ஏதாவது செய்து நாம் எங்களின் அவள் ஒன்றும் இல்லை. இறந்து விட்டான் என்ற உடனே அவள் உடனே கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி வருகிறது. உடனே என்ன செய்கிறாள், காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கலவன் என்கிறாள். நான் எங்கள் ஊரில் சொல்லுகிற பொழுது இதை சொல்வேன், அந்த இடத்திலே இவளேன் சூரியனை கேட்க வேண்டும். காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கல்வன் என்று கேட்டவுடனே அது சொல்லியது, கல்வனே அல்லன் கருங்கற்கண் மாதராய் ஒல்லெறி உண்ணும் இவ்வூர் என்றது ஓர் குரல். சூரியன் ரிப்ளை அனுப்புகிறான், பதில் சொல்லுகிறான், இல்லை அவன் கல்வன் இல்லை என்கிறார். இதை அங்கே போய் அரசனுக்கு முன்னாலே அல்லவா நிரூபிக்க வேண்டும், ஆயர் சேரியிலே ஏன் பேச வேண்டும் என்று நான் நினைத்து பார்ப்பேன். ரசனையாக எனக்கு ஒரு கருத்து வரும். முதல் நாள் தான் ஆயர் சேரிக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ செய்தி வருகிறது, பாண்டியனுடைய அங்கே போன உடனே உன் கணவன் கல்வன் என்று அவனை கொலை செய்து விட்டார்கள். இது நடந்த உடனே கொஞ்ச நேரம் இளங்கோடிகளை ஒரு பக்கமாக வச்சுட்டு, நீங்கள் உங்கள் கற்பனைக்கு வாருங்க, உங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி நேற்று வர்றார், இன்றைக்கு செய்தி வருகிறது அவர் கல்வன் கொன்று விட்டார்கள் என்று. என்ன செய்வீர்கள்? உங்கள் அலுமாரியெல்லாம் திறந்து நம்ம பொருள் பத்திரமா இருக்கிறதா என்று பார்ப்பீர்களா? இல்லையா? அப்படி அவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று கண்ணகி பயப்படுகிறாள். ஆயர் சேரியிலே இருக்கிற எந்த ஒரு பெண்ணும் என் கணவனை சந்தேகப்படக்கூடாது என்பதற்காகத்தான் காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் என்றான். இல்லை என்று அந்த குரல் கொடுத்தவுடனே அவரவர் பத்திரமா பயமில்லாமல் பூட்டுச்சாவியை கீழே போட்டிருப்பார்கள். இனி மதுரையிலே பார்க்கிறேன் என்று புறப்படுகிறாள். மதுரையிலே போய் அவள் ஆடுகிற வழக்கு இருக்கிறதே, அது ரொம்ப ஆச்சரியம். அங்கே போய் அந்த சகோதரி சொன்னாரே, கூப்பிடுகிற பொழுதே சொன்னார், உங்கள் ராசாவுக்கு அறிவே இல்லைடா, எவளாலே சொல்ல முடியும், அறிவரை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோய், உங்கள் ராசாவுக்கு அறிவே கிடையாது என்று சொல்லுகிற துணிவோடு போய் சொன்னாள். போகிற பொழுதே ஊரை கலக்கினாள். சான்றோரும் உண்டுகள், பெண்டிரும் உண்டுகள். கேள்வி என்ன ஆகிறது என்றால், ஒரு அறிஞனாவது இந்த நாட்டிலே இருந்தால் ஒரு பெண் வீணாக தாலி அறுப்பாளா? ஆகவே அரசனிலே குற்றம் என்று நினையாதே, உன்னிலும் தான் குற்றம். கற்றவர்கள் உண்மையை பேச தயங்கினால் தலைவர்கள் பிழை செய்வார்கள் என்று கண்ணகி நினைத்து பேசுகிறாள்.
அதனாலே அங்கே போய் பேசுகிற அவளுடைய வழக்கு ஆச்சரியமான வழக்கு. அவளுடைய ஆற்றலிலே ஒரு குறையும் இல்லை. அப்போது இந்த நிலையை ஒப்பிடுகிற பொழுதும், கண்ணகி கோவலன் சீதை என்கிற நிலையை ஒப்பிடுகிற பொழுதும் நான் நினைத்து பார்த்தேன், 2 பேருடைய ஆற்றலும் அக்கினியை கட்டுப்படுத்துகிறது அல்ல, அக்கினியை ஆட்கொள்ளுகிற சக்தியாக இருந்திருக்கிறது. இவளுக்கும் இருந்திருக்கிறது, அவளுக்கும் இருந்திருக்கிறது. ஆகவே அதை வைத்தும் நான் தீர்ப்பு சொல்ல முடியவில்லை. ஐயா அவர்கள் அதை தொட்டு காட்டினார்கள். யார் முன்னே ஆற்றல் வெளிப்பட்டது? ஒரு பக்கம் ராவணன், ஒரு பக்கம் பாண்டியன். ராவணன் எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாமல் நிற்கிறான், எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படவில்லை. தன் பிள்ளை சொல்லுகிற பொழுதே, போ உன்னை நம்பி நான் போராட வரவில்லை, என்னை நம்பியே இப்பகையை தேடினேன் என்று பேசுகிற அளவுக்கு தர்மம் பற்றிய சிந்தனையே இல்லாமல் ஒரு பக்கம் ராவணன் நிற்கிறான். ஆனால் பாண்டியன் அப்படிப்பட்டவன் அல்லன். பாண்டியன் என்ன செய்கிறான்? வருகிறான், அந்த விசாரணை நடக்கிறது, இவள் தன்னை அறிமுகப்படுத்துகிறாள், நான் இன்னார் என்கிறாள். ரொம்ப அழகாக சொன்னார்கள், வாயிலோயே வாயிலோயே என்று பேசி. அரசனுக்கும் அவன் வேணுமென்று பிழை செய்தவன் அல்ல. இப்போ நிறைய சிலம்பை உடைத்த உடனே உண்மை புலப்பட்டு விட்டது. பாண்டியன் ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப நேர்மையானவன். அவன் என்ன சொல்கிறான்? யானோ அரசன், யானே கல்வன் என்று அந்த நிமிஷமே ஹார்ட் அட்டாக், அந்த நிமிஷமே விழுந்து போய்விட்டான். அதைவிட ஆச்சரியம் நான் நினைப்பதுண்டு, கற்புக்கரசியாகிய பாண்டிமாதேவி ஒரே ஒரு வசனம் சொன்னாள். நான் ரொம்ப ரசித்த வசனம், அது வசிக்கிற வசனம். அது என்ன சொன்னால்? கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். இது பாட்டா சொன்னால் புரியாது, அது யதார்த்தமாக சொல்ல வேண்டும். இங்கே பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு அப்பா இறந்துட்டார். என்ன சொல்லலாம்? பெண்ணே கவலைப்படாதே, ஒரு 4 நாளைக்கு ஐயாவா அப்பா மாதிரி நினைச்சுக்கொள் சொல்லி சமாதானப்படுத்தலாம். ஒருவருக்கு அண்ணன் இறந்துட்டார், ராமகிருஷ்ணன் ஐயாவை, ஜோதி ராமகிருஷ்ணன் ஐயாவை நீ ஒரு 4 நாளைக்கு அண்ணனா நினைச்சுக்கொள். இன்னொரு பெண்ணுக்கு பிள்ளை இறந்துட்டான், இந்த தம்பியை நீ கொஞ்சம் நாளைக்கு பிள்ளையா நினைச்சு மனதை ஆத்து. கணவன் இறந்துட்டான், அசோக்குமாரை கொஞ்ச நாளைக்கு, அப்படி சொல்ல முடியாது. இதுதான் பிரச்சனை. அந்த உறவுக்கு மாற்றுறவு காட்ட முடியாது. அத்தகைய உறவு என்று அவள் எழும்பி நின்று சொன்னால், கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லைன்று சொல்லிவிட்டு அந்த நிமிஷமே அவள் உயிர் போனது. அப்போ நீதியான ஒருவனுக்கு முன்பு வழக்காடி வெல்வதென்பது சுலபமான காரியம். நீதியே இல்லாத ராவணனுக்கு முன்பு வழக்காடி வெல்வது என்பது கடினமான காரியம். அது நமக்கு திட்ட தெளிவாக தெரிகிறது. ஆகவே ஆற்றல் மிகுந்தவள் எவள் என்று கேட்டால் சீதைதான் என்று நாம் சொல்ல தலைப்படுகிறோம். ஆனால் அங்கும் ஒரு தடை உண்டு. அந்த தடை என்னவென்று கேட்டால், ராவணன் தர்மத்துக்கு கட்டுப்படாதவனே தவிர சாபத்துக்கு கட்டுப்பட்டவன் என்பது சீதைக்கு தெரிந்து விட்டது. சாபத்துக்கு என்ன பேசினாலும் இவன் என்னை தீண்ட முடியாது என்ற உறுதி அவனுக்கு இருந்தது. இவன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டான், அவன் சாபத்துக்கு கட்டுப்பட்டான். ஆகவே இவர்களுக்கு பயப்பட தேவையில்லை, நீதி பேசலாம் என்ற துணிவு 2 பெண்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு சூழல் இருந்தபடியால் இந்த இடத்திலும் கண்ணகியும் சீதையும் சமப்பட்டு போகிறார்கள். ஆகவே இங்கு வைத்தும் தீர்ப்பு சொல்ல முடியவில்லை. முடிவாக என்ன செய்யலாம் என்று பார்த்தால், ஆற்றல் வெளிப்படுகிற பொழுது இருந்த சூழ்நிலையை கருத்தில் நாம் கொள்ள வேண்டும். ஆற்றல் இருந்த பொழுது சீதை கண்ணகி 2 பக்கமும் எடுத்துக்கொள்கிறோம். சீதையினுடைய ஆற்றல் வெளிப்பட்டது ரொம்ப அற்புதமாக வெளிப்பட்டது. எல்லை நீத்த இவ்வுலகம் யாவுமென் சொல்லி நான் சுடுவேன், அல்லல் மாக்கள் இலங்கை அதாகுமோ. அனுமன் வந்து கேட்கிறான், என் தோளிலே ஏறு, நான் உன்னை கொண்டு போய் விடுகிறேன். சீதையே, நீ இவ்வளவு வேதனைப்பட வேண்டாம், இன்றைக்கே கொண்டு போய் விடுகிறேன், ராவண யுத்தத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம். அப்போது சீதை சொன்ன பேச்சு ஒரு அற்புதமான பேச்சு. அனுமனே, நீ பெரிய அறிவாளி என்கிறார்களே, இது என்ன பேச்சு பேசுகிறாய்? நீ நினைக்கிறாயா இந்த இலங்கை மட்டுமல்ல, ராவணன் மட்டுமல்ல, இந்த இலங்கை மக்கள் மட்டுமல்ல, இந்த உலகமே நினைத்தாலும் கூட என்னை கட்டுப்படுத்த முடியாது. அல்லல் மாக்கள் இலங்கையராகுமோ, எல்லை நீத்த இவ்வுலகம் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். ஒரு வார்த்தை நான் சொன்னால் சுடுவேன். இது மிகைப்பட்ட வார்த்தை இல்லை. ஏனென்றால் அதை செய்து காட்டினால் பின்னாலே சீதை. சொல்லினால் சுடுவேன். ஏன் நான் அதை செய்யாமல் விட்டேன் என்று சொல்லுகிற பொழுதுதான் சீதையினுடைய அந்த உயர்வு தெரிகிறது. ராமனுக்கு இழுக்கு வந்துவிடும், அதனால் செய்யாமல் விட்டேன். இப்போ பாருங்கள், அந்த பெண்மையினுடைய தடுமாற்றம். இதை எப்படி சொல்ல நினைக்கிறாள் பாருங்க. எல்லை நீத்த இவ்வுலகம் யாவும் என் சொல்லி நான் சுடுவேன். ராமனுக்கு மாசு என்று தானே சொல்ல வேண்டும். அது தூயவன் மாசு சொல் வருவதில்லை. ராமனோடு சேர்த்து வில்லுக்கு மாசு என்று கூட சொல்ல விட, ஆற்றலுக்கு இவ்வளவு இழுத்து கடைசியில் வச்சு மாசு சொல்றாள். அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன். கம்பன் போடுகிற சொல்ல பாருங்க, வீசினேன் என்றான். அந்த எண்ணம் வர பார்த்தது, புடுங்கி எறிஞ்சிட்டான். வீசினேன் என்ற சொல்லுக்கு அதுதான் அர்த்தம், எடுத்து போட்டுட்டேன் என்கிறார். அப்போ அந்த சீதையினுடைய அந்த ஒழுக்க உயர்வு நமக்கு தெரிகிறது. பேசுகிறாள், அது உறுதியாக நிற்கிறாள் ராமனுக்கு முன்னுக்கு. ஆனாலும் கூட இங்காலே இந்த பக்கம் பார்த்தால்
சபையிலே நின்று அவ்வளவு பேரையும் துடைக்கிறாள். ஒரு கேள்வி கேட்டார்கள், அவள் மற்றவர்களை கொல்வதிலே என்ன நியாயம் என்று. அது ஒரு பிழையான கருத்தை நாம் பதிவு செய்து விடக்கூடாது. கண்ணகி உறுதிபடச் சொல்லுகிறாள், பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண் மூத்தோர் குழவி இவை அனைத்தும் நீக்கி தீத்திரத்தார் பக்கமே சேர்க. அவள் செய்தது நாட்டை துப்புரவு செய்த வேலையை செய்த பழி வாங்கிய வேலை அல்ல. அதை உறுதிபட கண்ணகி செய்கிறாள். ஆகவே அந்த பக்கத்திலே அவளிடம் அந்த உறுதியை காண்கிறோம். சபையிலே நின்று அரசு பொறுப்பை, என்றைக்கு அரசு நீதி தவறிவிட்டதோ இனி செங்கோலை மக்களே எடுத்துக்கொள்ளலாம் என்ற துணிவிலே எடுத்துக்கொண்டு சீர்திருத்தம் செய்தவள் தான் கண்ணகி. அப்போது இதிலே நாம் 2 பேரில் எங்கே விடிவு காணலாம் என்றால், சூழலை பார்க்கிறோம். கண்ணகியினுடைய சூழல் என்ன? கண்ணகி போராட தலைப்படுகிற காலத்திலே அவளுக்கு எந்த துணையும் இல்லை. மதுரையிலே அவளுக்கு எந்த துணையும் இல்லை. அது மட்டுமல்ல, கணவன் இறந்து போய்விட்டான் என்பது உறுதியாகிவிட்டது. யாருக்காக போராட வேண்டும்? தன் கணவனுக்காக போராட வேண்டும். கணவன் இறந்து போய்விட்டான் என்பது கண்ணகிக்கு உறுதி. அவளுக்கு யாரும் துணை இல்லை. ஆனாலும் கூட நீதியை நிலைநிறுத்தியே போவேன் என்று போராடுகிறாள் கண்ணகி. மறுபக்கம் சீதையை பார்த்தோமானால் அது வல்ல சூழ்நிலை. அவளை பொறுத்தளவிலே ராமன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையே அவளுக்கு ஒரு பலம். அது மட்டுமல்ல, அந்த பலத்தை உறுதி செய்ய திரிசடை பக்கத்திலே இருந்து அவளை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறாள். அந்த சூழலிலே விபீடனன் குடும்பம் என்ற குடும்பம் அவளுக்கு ஆறுதல் தருகிறது. ஆகவே சூழலை பார்த்தோமானால் நமக்கு ஒன்று தெரிகிறது, இவளும் நின்ற நிலை உறுதி என்ற அந்த ஆற்றல் என்பது சமம்தான். ஆனால் இந்த ஆற்றலுக்கு பக்கபலம் இருந்தது, இந்த ஆற்றலுக்கு எந்த பக்கபலமும் இருக்கவில்லை. ஆகவே ஆற்றலிலே மிகுதி காண வேண்டுமானால் சீதையை விட கண்ணகியே பெண்மையாற்றலில் சிறந்தவள் என்பதே தீர்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன்.